வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் குதிரைவாலி அரிசியில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். மிகவும் சிறிய தானிய வகையை சேர்ந்த குதிரைவாலி அரிசியில் பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கு. விட்டமின், தாதுக்கள், நார் சத்து, புரதம், கார்போஹைட்ரேட் என பலவும் குதிரைவாலி அரிசியில் இருக்கு. இரும்பு சத்து, கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், விட்டமின் பி அடங்கியிருக்கக்கூடிய குதிரைவாலி அரிசியை நீங்கள் அவசியம் உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போதோ அல்லது வாரத்திற்கு ஒரு தடவை குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளும் போதோ இந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலும்பு வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு குதிரைவாலி அரிசி தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. இப்போ ஒரு 40 வயதுக்கு அப்புறம் மேற்பட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவாக எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படும். அவங்கெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா குதிரைவாலி அரிசி தங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்வதன் மூலமாக எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையுமே அவங்களுக்கு வந்து ஏற்படாது. எலும்புகள் வந்து வலிமையாக இருக்கும். குதிரைவாலி அரிசியில் பாஸ்பரஸ், சுண்ணாம்பு சத்து அதிக அளவில் காணப்படுது. இதன் காரணமாக தான் இந்த குதிரைவாலி அரிசி எலும்புகளுக்கு வலிமையை கொடுக்குது. குதிரைவாலி அரிசி சமைக்கும் போது கால்சியம் சத்து இருக்குங்க இல்லையா, அது வந்து நமக்கு பாஸ்பேட்டாக மாறும். இதனால தினசரி உணவுகளில் குதிரைவாலி அரிசி சமைத்து சாப்பிடும்போது எலும்புகள் வந்து வலிமை பெறுவதோடு பற்களும் தசைகளும் நமக்கு வந்து வலுவாக இருக்கும். பற்கள் வந்து தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. பற்கள் வீக் ஆகிறது, ஈறுகள் வந்து நமக்கு ரத்த கசிவு ஏற்படுவது, இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது. ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான தொந்தரவுகளும் இல்லாமல் வலிமையான எலும்பு அமைப்பை பெறுவதற்கெல்லாம் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை வியாதிக்கு ஒரு தீர்வாக குதிரைவாலி அரிசி சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்து இருக்கும். பொதுவாக சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது நாம் அதிக அளவில் கார்போஹைட்ரேட்டில் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கிறதால தான். குதிரைவாலி அரிசியை பொறுத்த வரைக்கும் இதில் நார் சத்து மற்றும் புரதச்சத்து தான் அதிக அளவில் இருக்கு. இந்த சர்க்கரை நோயாளிகள் பலர் வந்து அரிசி உணவுக்கு பதிலாக கிளைசமிக் இண்டெக்ஸ், அதாவது கார்போஹைட்ரேட்டுடைய அளவு வந்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து லோ கிளைசமிக்கில் இருக்கக்கூடிய குறைந்த கிளைசமிக் குறியீடு இருக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அவங்க கோதுமை தான் வந்து அதிகமாக சாப்பிட்டு வருவாங்க. ஆனால் கோதுமை காட்டிலும் குதிரைவாலி அரிசி தான் உடலில் அதிக அளவில் உடனே நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு வந்து சேர விடாமல் தடுக்கிறதுக்கும், அதிகமான சர்க்கரை சேர விடாமல் தடுக்கிறதுக்கும், ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு குறைக்கிறதுக்கும் அது உதவிகரமாக இருக்கும். ஆகவே சர்க்கரை நோயாளிகள் இதை உண்ண வந்து முயற்சிக்கலாம். இப்போ குதிரைவாலி அரிசி அவங்க உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு வந்து கட்டுப்பாடோடு இருக்கும். நாளடைவில் அவங்க அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டுருவாங்க. ஒருவேளை உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இல்லை, இனிமேலும் ஆரோக்கியமாக இருக்கும்னு நினைச்சிங்க அப்படின்னாலும் இப்போ இருந்தே குதிரைவாலி அரிசி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கக்கூடியது குதிரைவாலி அரிசி. நார் சத்து மற்றும் இரும்பு சத்து குதிரைவாலி அரிசியில் அடங்கியிருக்கு. ஆகையால் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களாம் இந்த குதிரைவாலி அரிசியை நாள்தோறும் சமைத்து சாப்பிடும் போது அவங்களுக்கு ஒரு சிறந்த தீர்வு கிடைக்கும். மேலும் மூல பிரச்சனைக்கு குதிரைவாலி அரிசியை வந்து சாப்பிடலாம் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் தங்களுடைய ஆய்வுகளின் மூலமாக பல பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மலச்சிக்கல் நமக்கு எப்படி ஏற்படுதுன்னு கேட்டீங்கன்னா நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வந்து கன்ஃபார்ம் இருக்கும். அப்புறம் உடல் வெப்பம் அதிகரிக்கக்கூடிய காரணம், சில பேருக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுக்கு, சில பேருக்கு வந்து கண்ட உணவுகளை சாப்பிட்றதாலையுமே இந்த மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது மூலம் தொடர்பான பிரச்சனைகளுமே நமக்கு ஏற்படுத்திடும். அதனால சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல் என எதுவுமே இல்லாமல் ஒட்டுமொத்தமாக உங்களுடைய செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு மலக்குடல்களில் மலம் இறுகி போகாமல் அது எளிமையாக வெளியேற்றுவதற்கு, குறிப்பாக அந்த 50-60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சனை வந்து அடிக்கடி ஏற்படும் பார்த்தீங்களா. அதனால் அவங்களாம் உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னா தொடர்ந்து தங்களுடைய உணவுகளை குதிரைவாலி அரிசி எடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த செரிமானம் மேம்பட ஆரம்பிக்கும், மலச்சிக்கல் பிரச்சனைலாம் இருக்காது. கண் குறைபாட்டை தடுக்கக்கூடியது குதிரைவாலி அரிசி. பீட்டா கரோட்டின் சத்து குதிரைவாலி அரிசியில் இருக்கு. இதன் காரணமாக இந்த பீட்டா கரோட்டின் வந்து கண் குறைபாட்டை தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டு இருக்கிறதுல நமக்கு வந்து கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது, முன்னாடியே தடுத்துக் கொள்ளலாம். கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் நம்ம தடுக்கலாம். அதனால தினசரி குதிரைவாலி அரிசியை நீங்க சமைத்து எடுத்துட்டு இருக்கீங்கன்னா கண்கள் சம்பந்தமான குறைபாடுகள் நீங்கி பார்வை திறன் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும். மற்றும் கண்களை சுற்றி இருக்கக்கூடிய பிளாக் சர்க்கிள்ஸ், அந்த கண் கருவளையத்தையும் நீங்க நாளடைவில் படிப்படியாக நீக்கிறதுக்கு அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ அந்த கண்களில் வந்து புரை ஏற்படுவது, கண் விழிப்படலம் சேதைவிடுவது, வயதாவதால் ஏற்படக்கூடிய பார்வை தொடர்பான குறைபாடு, மாகுல டீஜெனரேஷன், ஏஎம்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லாமல் மங்கி இருக்கக்கூடிய கண் பார்வை திறனை கூட கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கும், கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் வராமல் தடுப்பதற்கும் தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை நம்ம வந்து பீட்டா கரோட்டின் சத்து இருந்திருக்கக்கூடிய குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நீங்கள் உங்களுடைய உடல் எடையை குறைக்கக்கூடிய அந்த டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா
அப்படின்னா நீங்கள் உங்களுடைய உணவுகளில் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாம். குதிரைவாலி அரிசியில் புரதச்சத்து, மாவுச்சத்து, நார் சத்து, தாது, உப்புக்கள் பெருமளவில் இருக்கிறதால இது உடல் எடையை குறைக்கிறதுக்கும் கொழுப்பு குறைக்கிறதுக்கும் அதிகமாக பயன்படுது. அதோடு உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளும் போது நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள் எதுவுமே நமக்கு ஏற்படாது. முக்கியமாக அந்த உடல் எடையை குறைக்கணும்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பசியை கண்ட்ரோல் பண்ணி தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ குதிரைவாலி அரிசியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் அதிக கலோரிகள் கிடையாது, குறைந்த கலோரிகள் தான் இருக்குது. இதை நீங்கள் சாப்பிடும்போதே உங்களுடைய வயிறு வந்து நிரம்பிய ஒரு உணர்வு இருக்கிறதால நீங்கள் அதிகமான உணவுகளை சாப்பிட்டு இன்னும் வெயிட் அதிகமாக மாட்டீங்க. அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிக்குவீங்க. குதிரைவாலி அரிசியில் இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றிக்கொள்ளும். அதாவது அந்த கொலஸ்ட்ரால்ஸ் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சு மெட்டபாலிசம் பண்ணி வளர்ச்சிதை மாற்றத்தை உருவாக்கி உங்களுக்கு தேவையில்லாத கொழுப்புகளை எரித்து ஸ்லிம்மாக உங்களை வந்து கட்டுக்கோப்பான உடல் அமைப்போட மாற்றி கொடுக்கறதுக்கு குதிரைவாலி அரிசி உதவிகரமாக இருக்கும். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாம். ஸோ முதல்ல அந்த ரத்த சோகை நோய் எதனால் ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா இரும்புச்சத்து குறைபாடால் ஏற்படுது. இரும்புச்சத்து குறைபாடு நமக்கு ஏற்படும் பொழுது ரத்த சிகப்பு அணுக்கள் குறைய ஆரம்பிக்கும். ரத்த சிகப்பு அணுக்கள் குறையும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டும் குறையும். இப்போ ஹீமோகுளோபின் தான் நம்ம உடலில் அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது, நம்மளை சுறுசுறுப்பாக இயங்க வைக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய கவுண்டே குறையும் போது ஆக்சிஜன் சப்ளையில் தட்டுப்பாடு ஏற்படும் போது நமக்கு உடல் வலி இருக்கும், கடுமையான மயக்கம், உடல் பலவீனம் தென்படும், குமட்டல், வாந்தி இருக்கும், அப்புறம் கவனமின்மை, இந்த மாதிரியெல்லாம் நமக்கு அறிகுறிகள் தென்படும். இவை அனைத்துமே ரத்த சோகை குறைபாடால் ஏற்படக்கூடிய அதாவது ரத்த சோகை பிரச்சனையால் ஏற்படக்கூடிய இரும்புச்சத்து குறைபாடால் வரக்கூடிய அனிமியா ப்ராப்ளம். ஸோ இதை கியூர் பண்ணணும்னா வளமான அளவில் நம்ம இரும்புச்சத்து எடுத்துக்கணும் இல்லையா? அதனால் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கோங்க. குதிரைவாலி அரிசியில் இரும்புச்சத்து, புரதச்சத்து, நார் சத்து அதிக அளவில் இருக்கிறதால இது ரத்த சோகை நோயையும் உங்களுக்கு வந்து குணப்படுத்திட்டு உங்களுடைய உடல் வலிமைக்கு பெருமளவு இந்த அரிசி வந்து குதிரைவாலி அரிசி உங்களுக்கு பங்கு செய்யும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் தங்களுடைய ஆய்வுகளின் மூலமாக வெளிப்படுத்துறாங்க. அதனால அனிமியா பிரச்சனை விடுபடணும், ரத்தத்தை வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாக நீங்க அதிகரித்து ரத்த சுத்திகரிப்பு பெறப்பட்டு ரத்த உற்பத்தியில் பங்கு கொள்ளணும், ரத்த அணுக்கள்லாம் கரெக்டான லெவலில் இருக்கணும்னா குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாம். இதய நோய்க்கு அதுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்கறதுக்கு குதிரைவாலி அரிசி ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதய நோய் இருக்கிறவங்கலாம் குதிரைவாலி அரிசி தினத்தரி தங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு வரும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸினுடைய அளவு மெதுவாக கட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும். இதனால இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்த நாளங்கள் வந்து சீராகவும் இதய துடிப்பு நன்றாகவும் இருக்கும். ஸோ குறிப்பாக சொல்ல முடியும்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸினுடைய அளவும் கட்டுக்குள்ள வந்துடும். அதே போல ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளும் அகற்றப்படும். மீண்டும் கெட்ட கொழுப்புகள் ரத்த நாளங்களில் படிய வைக்கப்படாது. இதனால ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான அளவில் போக ஆரம்பிக்கும். இதனால இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற எந்த விதமான இதயம் தொடர்பான பாதிப்பும் உங்களுக்கு வந்து இருக்காது. இதயம் பன்மடங்கு பலம் பெறும். ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாம். இன்று பெரும்பாலான மக்கள் வந்து சரியாக உறக்கம் இல்லாமல் அவதிப்படுறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு காரணம் அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ல இருப்பாங்க, மன அழுத்தத்தில் இருப்பாங்க, இல்லைன்னா பிடிக்காத ஒரு வேலையை பல மணி நேரம் செஞ்சிருப்பாங்க, வேலை பளு அவங்களுக்கு இருக்கும், ஷிஃப்ட் பேசிஸில் மாற்றி வேலை பார்க்குறவங்களுக்குலாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆழ்ந்த உறக்கமே இருக்கவே இருக்காது. ஸோ அவங்களுக்கு அந்த செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ், அதாவது ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்ஸ் வந்து சுரக்க ஆரம்பிக்கும் போது நரம்புகள் இயல்பாகவே அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா தூங்கக்கூடிய அந்த மனநிலைமைக்கு வந்து போயிடுவாங்க. ஸோ குதிரைவாலி அரிசியில் தயாமின், ரிஃபோஃப்ளோவின் போன்றவை இடம் பெற்றிருக்கிறதால இதை வந்து நீங்கள் குதிரைவாலி அரிசியை கஞ்சியாக இரவு தூங்குறதுக்கு முன்னாடி பயன்படுத்துறீங்க அப்படின்னா ஆழ்ந்த உறக்கம் உங்களுடைய கண்களை தழுவும் அப்படின்றத ஆய்வாளர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் ரிலீஃப் பண்ணி இயல்பாகவே ஆழ்ந்த தூக்கம் பெறுவதற்கெல்லாம் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொண்டு நலம் பெறலாம். இந்த அளவுக்கு ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவ நன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா தொடர்ந்து குதிரைவாலி அரிசி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள பழங்க. ஆரோக்கியமான நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.